ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் இன்னும் எபிசோடு என்னன்றதை பார்க்கலாம். பாக்கியா புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுனால எல்லாரும் இன்வைட் பண்ணுறதுக்கு எழில் பத்திரிக்கை அடித்து கொண்டு வராரு. அந்த பத்திரிக்கையை சர்ப்ரைஸாக கொடுக்குறாரு. கொடுத்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்போது பாக்கியாவோட மாமனார் யார் யாருக்குமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பாக்கியா கொஞ்சமும் தயக்கப்படாமல் ஜெனியை கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு ஜெனி வருவாங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ராதிகா காலையில் கோபியை பார்த்து, கோபி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கோபி, எனக்கு நல்ல அப்பா நல்ல அம்மா பிள்ளைங்க எல்லாம் கிடைச்சிருக்காங்க, நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும், அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட ராதிகா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு, நான் உங்கள் கடனை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு நைட்டு பகலாக உட்காந்து போட்டு இங்கே மண்டையை உடச்சிட்டு இருக்கேன், என்ன உங்களுக்கு தெரியலையா, என் பேர் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு வெளியில் போயிடுறாங்க. இங்கே கோபி பாக்கியா கிட்ட என்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓவராக திமிர்ல சுத்தறியா, உன் ரெஸ்டாரண்ட்டை வழக்கம் போல் பாதியிலே மூடிட்டு தான் நீ போக போற அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிடுறாரு. ஒரு சிலவங்களாம் சும்மா இருந்தே கம்பெனியை இழுத்து மூடிடுறாங்க. நான் என்ன பண்றது, ஃபேமிலியும் பார்க்கணும் கம்பெனியும் பார்க்கணும், அதனால தடுமாடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கோபியை நோஸ் கட் பண்ணிடுறாங்க. இங்கே பாக்கியாவும் இனியாவும் ஜெனிக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போறாங்க. அவங்க உள்ள போன உடனே ஜெனியோட அப்பா பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் ஆகிட்டு, பாக்கியா இது மாதிரி ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன், அதுக்காக தான் இன்வைட் பண்ணதுக்காக வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜெனியோட அப்பா செமையா சத்தம் போடுறாரு. எந்த உரிமையை வச்சுட்டு இங்க வரீங்க, அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு.